சாரா சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இப்போ டூல்ஸை பற்றி இது எல்லாமே பார்த்து நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைனிங் துணியை பற்றி ஒரு ஓரலாக ஒரு சில விஷயங்கள், ஏன்னா ஏற்கனவே டூல்ஸ் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைனிங் பற்றி சொல்லியிருக்கு. அது வந்து மேலோட்டமாக ஒரு லைனிங் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸ் நம்ம கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இந்த லைனிங் துணி எது மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வீடியோஸில் பார்த்தலாம். இது ஒரு 2, 3 வீடியோக்குள்ளேயே நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அதுக்கு அடுத்தது தான் உங்களுக்கு ரொம்ப ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா லைனிங் கிளாத்தை பற்றி உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக ஒரு வீடியோ தனியாகவே போட்டலாம். இதுக்கு முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லையே லைனிங் துணியெல்லாம் வந்து எது எதுக்கெல்லாம் எது எது பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதனால இதில் லைனிங் பற்றி அது அதிகம் விளக்கம் இல்லைனாலுமே உங்களுக்கு ஓரளவு இதில் எப்படி நீங்கள் எடுத்து ஒரு தைக்கிறதுக்கு இப்போ நீங்கள் மார்க் பண்ணி இப்போ கற்றுக்கிறதுக்கு ஒரு நார்மலான ஒரு லைனிங் வாங்கிக்கோங்க. ஆனா, அந்த பேசிக்கா அந்த லைனிங்லாம் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு 2, 3 வீடியோவுல நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க கடையில போயிட்டு நீங்க லைனிங் கிளாத் வந்து ஓரளவு இப்ப நீங்க கத்துக்கிறனால கரெக்ட்டா பிட்டு பிட்டா நீங்க எடுக்கணும்னு கூட அவசியம் இல்ல. அப்படி இல்லைன்னா கூட நீங்க அந்த 1 மீட்டரு, 1/10 இது மாரி அவங்க வேஸ்டேஜ் ஒரு லைனிங் பீஸ் ரோல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மீதியான துணி வந்து தனியா ஒரு பிட்டு ஒரு 80 பாயிண்ட் இல்லாட்டினா ஒரு 1 மீட்டரு, 1/10, 1 1/2 மீட்டர் இது மாரி ஒரு பிட்டு கடைசியா விழுகிற பிட்ட வந்து தனியா மடிச்சு ஒரு கம்மி ரேட்டுக்கு அத வந்து குடுப்பாங்க. இப்ப நீங்க கத்துக்கிறதுக்கு அந்த மாரி லைனிங் கிளாத்த கூட நீங்க வாங்கிக்கலாம். அதனால நீங்க முடிஞ்சதுன்னா அந்த மாரி லைனிங் கிளாத்த ஒரு 2, 3 வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கூட, 1 மிஸ் ஆச்சுன்னா கூட நீங்க அடுத்த ஒரு கிளாத்ல வந்து நீங்க கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலுமே கையில வந்து நியூஸ் பேப்பர் இதெல்லாம் கொஞ்சம் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட, கொஞ்சம் வீடியோ பார்த்து கத்துக்கும்போது நீங்க அந்த நியூஸ் பேப்பர வச்சு கூட நீங்க மார்க் பண்ணி கட் பண்றதுக்கு, அது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஒண்ணு. அப்படி இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்போம். இந்த சார்ட் கெட்டியான ஒரு சார்ட் ஒரு பிஸ்கட் கலர்ல ஒரு சார்ட் ஒண்ணு இருக்கும். சார்ட்னா உங்களுக்கு நோட்டுக்கு அட்டையெல்லாம் போடுற மாரி பெருசுல இருக்குது. அது வாங்கி வச்சுக்கிட்டீங்கனாலுமே உங்களுக்கு வந்து ம் அது மார்க் பண்ணி கட் பண்றதுக்கு உங்களுக்கு இன்னும் பழகுறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும் அது. அதே மாரி லைனிங் கிளாத் வந்து இப்ப நீங்க கத்துக்கிறதுக்கு முன்னாடி லைனிங் கிளாத் காட்டனா இருந்துச்சு அப்படின்னா, தண்ணீல வந்து கொஞ்ச நேரம் போட்டுருங்க. ஒரு ஒரு 5 நிமிஷம் மீறி போச்சுன்னா, ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அப்படியே எடுத்துட்டு, சும்மா அப்படியே முக்கி எடுத்தீங்கன்னா போதும் அதுல. அதாவது டிப் பண்ணா போதும். அந்த தண்ணிக்குள்ள மேலேயும் கீழயும் தண்ணிக்குள்ள விட்டு விட்டு எடுத்து இப்ப நம்ம துவைச்ச துணிய சோப்பு போக அலசறதுக்கு நம்ம தண்ணீல விட்டு எடுக்கிற மாரி எடுத்தா மட்டும் போதும். அத அடிச்சு துவைக்கிறதோ, இல்லாட்டின்னா ரொம்ப போட்டு புழிஞ்சு எடுக்கிற மாரிலாம் பண்ணக்கூடாது. நார்மலா தண்ணீல டிப் பண்ணி இது பண்ணிக்கலாம். அதே மாரி நீங்க வாங்கியிருக்கிறது 2, 3 கலரா இருந்துச்சு அப்படின்னா, கலர் போகக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பெப்சி ப்ளூ அப்படிங்கிறது மேக்ஸிமம் கலர் போகும். அதே மாரி எல்லோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா, கலர் போகறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எல்லோ கலரு இல்லாட்டினா ஆரஞ்சு கலரு, அ அந்த டார்க் ப்ளூலாம் பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி வந்து அது ஒவ்வொரு டைம் துவைக்கும்போது சாயம் போகும். அந்த கலர் போறனால அதுவுமே வந்து லைனிங் வந்து தனித்தனியா நீங்க வந்து தண்ணீல போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் ஊற விட்டீங்க அப்படின்னா, டார்க்கா இருக்கிற கலர் அதாவது இப்போ டார்க் ப்ளூவோ இல்லாட்டினா டார்க் ரெட்டோ இல்லாட்டினா ஆரஞ்சு இல்லாட்டினா எல்லோ ஷேடு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் போகும். அது அடுத்த துணியில போய் அது ஒட்டிக்கும். மறுபடியும் நீங்க துவைச்சீங்கன்னா போகாது. அதனால ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதுல இருக்கிற லைட்டா வேக்ஸ் போனா போதும். ஓவரா போகக்கூடாது. ரொம்ப மொட மொடன்னு இருக்கக்கூடாதுங்கிறதுனால லைட்டா தண்ணியில போட்டு ஓரளவுக்கு சுருங்குனதுக்கு அப்புறமா அதை எடுத்து அயர்ன் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். அயர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா துணி ஸ்டிஃபா தான் இருக்கும். அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க கத்துக்கிறதுக்கா இருந்தாலும் சரி, தைக்கிறதுக்கா இருந்தாலும் லைனிங் கிளாத் வந்து பக்காவா இருக்கும். போட்டு தண்ணீல நல்லா நனைச்சு, அடிச்சு, துவைச்சு, புழிஞ்சு வத 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 வதன்னு பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு லைனிங் கிளாத்துக்கு தகுந்த மாரி நீங்க எதையுமே கட் பண்ண முடியாது. ஒரு வாயில் புடவைய வந்து டைரக்ட்டா நீங்க லைனிங் யூஸ் பண்ணா எப்படி இருக்குமோ, அப்படிதான் இருக்குமே ஒழிய, ஒரு லைனிங் கிளாத் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோமோ, எதுக்காக அத பயன்படுத்துறோம் அப்படிங்கிற ஒரு பயனே இல்லாம போயிரும். அதனால லைனிங் கிளாத்த பொறுத்தவரைக்கும் தண்ணீல ஒரு 5 நிமிஷம் மீறி போனா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள தண்ணீல இருந்து அத எடுத்துட்டு 2 தடவ அலசிட்டு, நீங்க அத அப்படியே புழிஞ்சு ரொம்ப வின்னுன்னு இழுக்காம நார்மலா சுருக்கம் இல்லாம எடுத்து ரெட்டையா போட்டு அத வந்து நீங்க தண்ணீல அது நிழல்ல காய வச்சுருங்க. வெயில்ல போட வேணாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் போடுறது வந்து வெயில்ல போடும்போது ஒரு பக்கம் வெளுத்த மாரி இது மாரிலாம் ஆகும். அதே மாரி மத்த துணியோட மோதாம தனியா தான் போடணும். ஆ 2வது சோப் பவுடரோ இல்லாட்டினா வேற சோப் ஆயிலோ இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. டைரக்ட்டா தண்ணீல அலசி எடுத்துட்டு வேக்ஸ் வந்து ரொம்ப போகாம மீடியமா புழிஞ்சு ரொம்ப ஓவரா புழியவும் கூடாது.
அப்படி புழிஞ்சோம்னாலும் சுருக்கு சுருக்கம் வந்துச்சு அப்படின்னா அந்த சுருக்கம் மறுபடியும் நீங்கள் என்னதான் அயன் பண்ணீங்கனாலும் போகாது. அந்த சுருக்கம் ஒரு மாதிரி சின்ன சின்னதாக சுருக்கம் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால ஓரளவுக்கு தண்ணி இது பண்ணுற அளவுக்கு புழிஞ்சிருங்க. அப்படி ரொம்ப இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 2 உதறுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி பூராமே தெரிச்சிடும். நிழல்ல காய போடுங்க. நல்லா உணர்ந்ததுக்கு அப்புறமா எடுத்து 2 பேர் ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சிக்கணும். அந்த செல்வேஜ் பக்கம் வந்து 2 சைட்லயும் இருக்கணும். ஆளுக்கு ஒரு பக்கம் கையில இருக்கணும். நாம ரைட் சைடு இழுக்கும் போது அவங்களுக்கு ரைட் சைடு இழுத்தாங்கன்னா இந்த கிராஸ் மூலையும் அந்த கிராஸ் மூளையும் அப்படி இழுத்தோம் அப்படின்னோம்னா துணியினுடைய அந்த வேக்ஸ் இது எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா ஒரு இழுத்துட்டு அதுக்கப்புறமா 2ஆ ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்டு பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி ஆளுக்கு ஆப்போசிட் மூளையை பிடிச்சி அப்படியே இழுக்கணும். இந்த கிராஸும் அதுக்கு அவங்களுக்கு ரைட் சைடும், நமக்கு ரைட் சைடு அவங்களுக்கு ரைட் சைடும் பிடிச்சி இழுக்கணும். நமக்கு லெஃப்ட் சைடும் அவங்களுக்கு லெஃப்ட் சைடும் பிடிச்சி இப்படி இழுக்கணும். அது மாதிரி 2 பக்கம் மாறி லூஸ் கொடுத்து இழுக்கும் போது அதே மாதிரி அந்த கிராஸ் மற்றது இது எல்லாமே இதுலயே கரெக்ட் ஆயிரும். 2 ஃபோல்டு பண்ணி பிடிக்கும் போது செல்வேஜ் 2 சமமா 2 நேரா இருக்கிற மாதிரி வைக்கணும். ஏன்னா கட்டிங் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் வந்தாலும் வரும். ஒரு சிலது கரெக்டா இருக்கும், ஒரு சிலது கிராஸ் இருக்கும். அந்த கிராஸை வச்சு பார்க்கக்கூடாது. செல்வேஜ் கரெக்டா நேரா சமமா மேல் பக்கம் இருக்கணும். கீழே துணியினுடைய தொங்கல்ல வந்து சமமா இருக்கணும், ட்விஸ்டா இருக்கக்கூடாது. அது சுருக்கம் இல்லாம சமமா தொங்குற அளவுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டா 2 பேரும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதே மாதிரி 2 பக்கம் இழுத்துறதுக்கு அப்புறமா சென்டரும் ஒரு தடவை பிடிச்சி இழுத்துக்கணும், சைடும் ஒரு தடவை ஸ்ட்ரைட்டா பிடிச்சி இழுத்துக்கணும். அப்படி இழுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த துணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு பொசிஷன் வந்துடும். அதாவது நம்ம நெசவு தறியில நெய்யும் போது அது என்ன இதுல இருந்துச்சோ அந்த இதுக்கு வந்து இது வந்துடும். இவ்வளவு வேலை பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த துணியினுடைய ரியல் அந்த வீவிங்கு அந்த இது எல்லாமே கரெக்டா வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறமா தான் நாம அந்த செல்வச்சு அந்த மடிப்பு நடுவில் எந்த விதமான மடிப்புலாம் இல்லாம கரெக்டா வச்சு ஓரளவுக்கு நல்லா ஹீட் வச்சு நீங்க அயன் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஸ்டீமிங் அயனா இருந்துச்சுன்னா இன்னும் அந்த சுருக்கம்லாம் இல்லாமல் நல்லா தெளிவாக பண்ண முடியும். அயன் பண்ணும்போது அந்த அயன் பாக்ஸுக்கு ஆப்போசிட் பக்கம் நம்ம அந்த துணியை வந்து ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அயனிங் பாக்ஸு மெதுவாக தள்ளுங்க. ஏன்னா அப்போதான் வந்து அது கரெக்டான ஒரு மூவ்மெண்ட், அந்த துணி வந்து ட்விஸ்ட் இல்லாமையும் சுருக்கம் இல்லாமையும் அது மறுபடியும் சைடில் மடிப்பு இல்லாமையும் கரெக்டாக தெளிவாக வரும். அதனால அது வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அதை அயன் பண்ணும்போது அதை பார்த்து பண்ணணும். அதுக்கு நான் அயனிங்க்கு நான் அதை அணிய போட்டுக்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் எல்லாமே இது கற்றுக்கிறதுக்கு என்னென்ன வழியோ இது எல்லாமே பார்த்துக்கலாம். நமக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போகும்போது லைனிங்காக இருந்தாலும் சரி, அயனிங்காக இருந்தாலும் சரி, இதில் எல்லாத்துலேயுமே நிறைய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாமே கரெக்டாக நீங்கள் அதை செய்முறையாக செஞ்சு காட்டும் போது தான் உங்களுக்கு ரொம்ப விளக்கமாக புரியும். ஆனால் இப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கற்றுக்கும் போதே துணியை போட்டு ரொம்ப துவைக்க வேண்டாம். அது ரொம்ப நசநசன்னு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் லைனிங்கில் மார்க் பண்ணி கட் பண்ணுறது ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும், தைக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு தான் இருக்கும் அது. அதே மாதிரி அயன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கம்பியிலயோ மற்றதுலயோ அயன் பண்ண விஷயத்த போட வேண்டாம் மேக்சிமம். அது ஏன்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட அதே மாதிரி ஒவ்வொரு லைனிங்க்கு தனித்தனியா அயன் பண்ணி எடுத்து போட வேண்டாம். ஒரு லைனிங் நல்ல பெரிய லைனிங்க நீங்க அடியில விரிச்சு போட்டு அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த லைனிங்குமே அதுக்கு மேலேயே வச்சு கரெக்டா அதே மட்டத்துக்கு ஸ்ட்ரெயிட்டா வச்சு அழகா தேய்ங்க. துணி நிறைய சேர உங்களுக்கு மேல அயனிங் பண்ணும்போது ஒவ்வொரு துணியும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பினிஷிங்காகவும் இருக்கும். இதனுடைய ஹீட்டு அடுத்த லைனிங்க்கு போகும்போது அதுவும் மிச்சம் மீதி இருக்கிற சுருக்கமும் அது நல்லா தெளிவாக வந்துடும். இப்போ 4-5 லைனிங் துணியாக இருந்தாலும் சரி, இல்லை 2 லைனிங்காக இருந்தாலும் சரி, இல்லை ஒரே லைனிங்காக இருந்தாலும் அயன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஸ்ட்ரெயிட்டாக சமமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல விரிச்சு வைங்க. ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கிற இடத்துல வச்சிருங்க. முடிஞ்ச வரைக்கும் சிங்கிள் கம்பியில போட்டு அப்படிங்கன்னா அதில் நடுவில் ஒரு மடிப்பு விழுந்துரும். அதுவே வந்து ஒரு 3/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு பைப்பா இருந்துச்சு அப்படின்னா அந்த வளைவு வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு 3/4 இன்ச்சு இல்லாட்டினா ஒரு 1/2 இன்ச்சு பைப்பா இருந்துச்சு அப்படின்னா நீங்க லைனிங் போடும்போது அந்த கம்பி அதை சும்மா அயன் பண்ண மாதிரி ஒரு மடிப்பு விழுவாம ஒரு வளைவு மட்டும்தான் வரும். நமக்கு கட்டிங்ல வந்து அது பெருசா பாதிக்காது. அதுவே ஒரு டைரக்டா மெல்லிசான ஒரு கம்பியில மற்றதுல நீங்க லைனிங் துணி அயன் பண்ணதுக்கு அப்புறம் போட்டீங்க அப்படின்னா கரெக்டா அந்த இடத்துல ஒரு மடிப்பு விழுவும். அது நிறைய 2-3 போடும்போதோ இல்லாட்டா ஒரு சிங்கிள் போட்டிங்கனாலுமே அந்த இடத்துல ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா அது மடிப்பு மறுபடியும் ஒரு தடவை அயன் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால போடும்போது சமமான டேபிள் மற்றது ஏதாவது இருந்துச்சுன்னா அயன் பண்ண டேபிள்லேயே கூட நீங்கள் அப்படியே வச்சிடலாம். ஏன்னா லைனிங் கிளாத் வந்து மேக்சிமம் ஹீட் வரைக்கும் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். மற்றது எது வேணாலும் அதுக்கு மேலே வச்சு நம்ம அயன் பண்ணிக்கலாம். ஏன்னா மற்றது எல்லாமே இதை விட ஹீட் கம்மியாக வச்சு தான் நம்ம அயன் பண்ண போகிறோம். அதனால
லைனிங் துணி வந்து அது எதுவும் பாதிக்காது. அது மத்த துணி தேய்க்கிறதுக்குமே வந்து லைனிங் துணி இருக்கிற இடத்துக்கு மேல தேய்க்கும்போது, அதுக்குமே மெயின் கிளாத்து, ப்ளவுஸோட மெயின் பீஸ்லாம் தேய்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா ஃபினிஷிங்காவும் இருக்கும். அதனால லைனிங் துணிய முடிஞ்ச வரைக்கும் அயர்னிங் டேபிள்லயே போட்டுருங்க. அப்படி இல்ல அப்படின்னா, எடுத்து போடுற மாரி இருந்துச்சுன்னா, கம்பியில போட வேணாம். மத்தபடிக்கு அது வளைவு மத்ததெல்லாம் எதுவும் இல்லாம சமமா இருக்கிற அளவுக்கு வேற எதுலா போட்டுருங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு கட்டிங் டேபிள் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட, நீங்க அதுக்கு மேல விரிச்சு வச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்க கட்டிங் போடுறதுக்கு, பழகுறதுக்கு மத்தது எல்லாத்துக்குமே அத பயன்படுத்திக்கோங்க. இவ்வளோதான் வந்து இந்த லைனிங் விஷயத்துல நீங்க ஃபர்ஸ்ட்டு கத்துக்க போம்போது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதுல இன்னும் அடுத்தடுத்த வீடியோல பார்த்தீங்கன்னா, லைனிங் துணி வந்து எப்படி செலக்ட் பண்ணணும்? அத எவ்வளோ துணி எடுக்கணும்? அது எப்படிலாம் அத பயன்படுத்தணும்? அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் இன்னமும் நெறையா சாரா அவங்க வந்து சொல்லுவாங்க. அந்த இதுல வந்து நாம சந்திப்போம். நன்றி.